வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மெய்தினத்தின் பின்னர் புதிய அரசியல் தீர்மானங்களை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரினால் எச்சரிக்கை. வடமாகாண சபையின் பேரவை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடுமையான நிலைப்பாட்டில். காணாமல் போனதாக கூறப்பட்ட முன்னாள் எல்டிடிஇ தளபதி ரான் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பொறுப்பில். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மக்களின் நலன் கருதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் புதிய பல அரசியல் தீர்மானங்களை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று புலனறுவையில் தெரிவித்துள்ளார். மதுரையிலேயே குடிநீர் திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரைகிரிய தூலான் கடவல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் திட்டத்திற்கு 1890 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 15,000 குடும்பங்களுக்கு குடிநீரை வழங்க முடியும். ஜனவரி 8ஆம் தேதி நாம் தோல்வியடைய செய்த சில சக்திகள் மாறுவேடம் பூண்டு மக்களை திசை திருப்புவதற்காக வந்துள்ளன. அதிகார மோகம், குடும்பவாதம், ஊழல், மோசடி, திருட்டு மற்றும் அடாவடித்தனம் மூலமே இந்த நாட்டில் நிர்வாகம் இடம்பெற்றது. எனினும் அந்த நிலைமை எமது நாட்டில் இல்லை. ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயத்திற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை. அவ்வாறு செயற்பட்டால் கட்சி பேதமின்றி தராதரம் பாராது சட்ட ரீதியாக தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் செயற்படுகிறோம் என்பதனை தெளிவாக கூறுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்தே 62,50,000க்கும் அதிகமான மக்கள் எனக்கு வாக்களித்தனர். அந்த நம்பிக்கையை நான் பாதுகாப்பேன். அத்துடன் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் நாம் புதிய அரசியல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறோம். அதுபோன்று மே 1ஆம் தேதிக்கு பின்னர் பல புதிய தீர்மானங்களை எடுக்க உள்ளேன். இந்த நாட்டு மக்களின் நலன் கருதி ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் வகையில் இதனை செய்வேன். இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் இந்த நாட்டில் அதிகாரத்தை வழங்குவதற்கு இடமளிப்பதில்லை என்பதனை தெளிவாக நாம் கூற விரும்புகிறோம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் கரண்வெனிய அகலிய பிரதேசத்தில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள பெசில் ராஜபக்ச பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று வருகின்றார். ராஜபக்ச வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து வெற்றி பெற்றார். நாம் அதற்கு அஞ்சுவதில்லை என்பதனை கூற விரும்புகின்றேன். நாம் இம்முறை மே தினத்தை நடத்துகின்றோம். இதற்கு கட்சி, நிறம் என்ற வேறுபாடு இல்லை. நமது இறைமை மற்றும் மக்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை பாதுகாக்க விரும்புவோர் அனைவரும் கிருளப்பனை மே தின கூட்டத்திற்கு செல்வர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரை நெருங்கிய ஒருவர், அதாவது அவரின் தேர்தல் பிரசாரத்தில் முன்னிலை பெற்று செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்று நாடு பூராகவும் சென்று பெருந்தொகை நிதியை பகிர்ந்தளிக்கின்றார். மே தினத்துக்கு மக்களை அழைத்து வருவதற்கு இவ்வாறு செலவு செய்கின்றார். எனவே கட்சி தொடர்பில் சிந்தித்து தீர்மானம் எடுப்பதற்கு எமது முன்னாள் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்னும் இடம் உள்ளது. අපි හිටපු නායක මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා තවමත් ඉඩකඩ තිබෙනවා මේකෙදී පක්ෂය ගැන හිතලා යම් තීන්දුව තීරණයකට. குமுர்தீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பில் தாம் ஒருவரை கைது செய்ய உத்தரவிட்டதாக பொய்யான தகவலை வெளியிட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியிடம் ஊர்காவல்துறை நீதவான் எம் ரியால் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை மரபணு விசாரணை அறிக்கையை இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பொய்யான தகவல்களை வெளியிட்டமை தொடர்பிலும் குறித்த அதிகாரியை நீதவான் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். மாணவி வித்யாவின் கொலை வழக்கு இன்று மீண்டும் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த கொலை வழக்கில் 12 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்கின் 11ஆம் 12ஆம் சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கு கடந்த 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களில் ஒருவர் முன்னர் தப்பி சென்றவை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு அதிகாரி இந்த வழக்கு தொடர்பில் குறித்த ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு அவரை கைது செய்ய நீதவான் உத்தரவிட்டிருப்பதாக சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே இன்றைய வழக்கு விசாரணையின் போது தாம் அவ்வாறு உத்தரவிட்டிருந்தேனா என குற்றப்புலனாய்வு அதிகாரியிடம் நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்தேக நபர் ஒருவரின் மனைவியாருடன் குற்றப்புலனாய்வு அதிகாரி கதைத்திருந்தவை தொடர்பிலும் நீதவான் குறித்த குற்றப்புலனாய்வு அதிகாரியிடம் இன்று வினவியிருந்தார். அத்துடன் குற்றப்புலனாய்வு அதிகாரியுடைய இத்தகைய செயற்பாடு தொடர்பாக போலீஸ் மாதிபரிடம் அறிக்கையினூடாக விளக்கம் கூற உள்ளதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் மறுபடி விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு மே மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அதுவரை 10 சந்தேக நபர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்கப்பட்டார். கொலையை கண்டித்து புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். சந்தேகத்தின் பேரில் 3 கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம். சம்பவம் தொடர்பில் 3 குழுக்கள் விசாரணை. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 10 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு ஒருதலை காதலை காரணம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. வித்யாவை புங்குடுதீவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒரு தலையாக காதலித்து வந்தமையும் அந்த காதலுக்கு மாணவி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தமையும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த கொலை சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர் ஒருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டிக் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. வித்யாவின் கொலை தொடர்பில் 13வது சந்தேக நபரை விரைவில் கைது செய்ய உள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் ஊர்காவற்துறை நீதவானிடம் அறிவித்தனர். வித்யாவின் கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் ஜின்டிக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவற்துறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5ஆம் தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பட்டிருப்பு பகுதி மக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். களுவாஞ்சிக்குடி பஸ் எரிப்பு நிலையத்தின் திறப்பு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி பஸ் நிலையத்தின் திறப்பு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்துள்ள நிலையில் விரைவில் பதில் கிடைக்காவிடின் தமது ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். சபையினுடைய தவிசாளர் அரசாங்க அதிபர் உட்பட அனைவருக்கும் நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தோம். எங்களுடைய எல்லைக்குள் இந்த பஸ் தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பேருந்து தரிப்பிட நிலையம் பட்டிருப்பு என்றுதான் அந்த பிரதேச செயலாளர் அந்த போர்டு போடப்பட்டது. போலீசாருடைய கண்காணிப்பிலும் எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழும் அந்த போர்டு அவர் முன் கடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கால பக்கம் களுவாஞ்சிக்குடியான் பிடிக்கான், இங்கால எரிவில் பிடிக்கான். அப்ப நாங்க நடுவில் அடிபட்டு சாகணுமா? இல்ல, எங்களுக்கு தேவை எங்களோட ஊரல்ல தேவை. எங்களுக்காக வரப்பட்டுள்ள பஸ் தரிப்பு நிலையமும் எங்களோட பட்டிருப்பு கிராமம் என்று பஸ் தரிப்பு நிலையம் அதே பேரோட எங்களுக்கு வரணும். வந்து நாங்க திறப்பு விழா செய்யணும். இதான் எங்கள் மக்களுடைய கோரிக்கை. களுவாஞ்சிக்குடி புதிய பஸ் தரிப்பு நிலையத்தின் திறப்பு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டிருப்பு பகுதி மக்கள் நேற்றைய தினமும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபையின் கல்முனை பஸ் டிப்போ நடத்துனர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
கல்முனை டிப்போவில் நடத்துனர்களாக கடமையாற்றி வரும் 40 பேருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் நியாயமற்றது என தெரிவித்து நடத்துனர்களால் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முக்கியமாக அங்கு கடமை செய்ய முடியாமல் எங்களுடைய தொழிலை இழக்க வேண்டிய நேரிடுகிறது. இந்த விடயம் தொடர்பில் 2 வாரங்களுக்குள் தீர்வினை பெற்றுத் தருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் உறுதிமொழி வழங்கியதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் AL சித்திக் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். இவர்களை விடுவிப்பு செய்யாமல் விட்டால் சாலை முகாமையாளர்கள் மீதும் என் மீதும் ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக 4/4/2016 சபை தலைவர் அவர்களால் எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை தவிர இது ஒரு பழி வாங்கலோ அல்லது தனிப்பட்ட விடயமோ அல்ல. நிரந்தர நியமனம் வழங்க கோரி கிழக்கு மாகாண தொண்டராசிரியர் சம்மேளனத்தினால் திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 9 மணியளவில் கிழக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் காணி அபிவிருத்தி அமைச்சின் கட்டிடத்திற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. தொண்டராசிரியர்களாக பணிபுரியும் தங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் வரை சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர். முதலமைச்சர், கௌரவ ஆளுநர், கௌரவ கல்வி அமைச்சர்கள் ஒரு இடமாக எங்களை ஏமாற்றிக் கொண்டு வரார்கள். இன்றைக்கு எங்களுக்கு நிர்மபரிக்கான தேதி இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட வேண்டும், உடனாக அனுமதிக்கப்பட வேண்டும். மத்திய அரசுடன் கலைத்து அல்லது நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று தொடர்ச்சியாக செய்வோம். தவறும் பட்சத்தில் சாகமர உண்ணாவிரதம் இருப்பதற்கு எங்களுடைய தொண்டர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றிருந்து எங்களுடைய சுழற்சிமுறை உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும். தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கிண்ணியா இளம் பட்டதாரிகள் சங்கம் இன்று காலை கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை கிண்ணியா பிரதேச செயலாளருக்கு கையளித்ததன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அரசாங்கத்துடைய நல்லாட்சியின் கீழ் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகளுக்கு எந்தவிதமான அரசு நியமனங்களும் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே வாக்குறுதி அளித்த அரசியல்வாதிகளில் 5 பேர் திருகோணமலை மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டும் பட்டதாரிகளுடைய பிரச்சினை இதுவரை உரிய இடத்தில் பேசப்பட்டதாக இல்லை. 87 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 8.7 கிலோகிராம் ஹெரோயினுடன் பாகிஸ்தான் பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் பயணப்பகுதியிலிருந்து இந்த ஹெரோயின் பொருள் மீட்கப்பட்டதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான இடிமலசிங்கம் அரிச்சந்திரன் எனப்படும் ராம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் பொறுப்பில் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் தளபதியான ராம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டவர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். அம்பாறை திருக்கோயில் தமிழ்வில் பகுதியில் வைத்து நீல நிற ஜீப் வாகனத்தில் வந்த போலீஸ் சீருடையை ஒத்த சீருடையை அணிந்த ஒருவரும் மேலும் இருவரும் இவரை கடத்தி சென்றதாக திருக்கோயில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடினை அவரின் மனைவி மேற்கொண்டிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். யுத்தத்தின் நினைவுகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்காலத்தை பலம் பெறச் செய்வதற்காக நம் மத்தியில் பலர் போராடி வருகின்றனர். அவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் ஒருவரை முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான தாமோதரம் பிள்ளை விக்னேஸ்வரன். சமூகத்தின் விடியலுக்காய் போராடிய பலரின் வாழ்வு இன்று போராட்டமாகியுள்ளது. பல்வேறு கனவுகளுடன் விடுதலை பெற்று வந்த பல முன்னாள் போராளிகளின் வாழ்வில் இன்னும் வசந்த காலம் மலரவில்லை. தாமோதரம் பிள்ளை விக்னேஸ்வரன் இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்ற இவர் குடும்பத்துடன் ஒன்றிணைந்தார். ஒரு கண்ணின் பார்வையை முற்றாகவும் காலின் ஒரு பகுதியையும் இழந்துள்ள இந்த தந்தையின் இலக்கு தனது 4 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான கல்வி தேவையை பூர்த்தி செய்வதாகும். எனினும் அந்த இலக்கை அடைய முடியாத வகையில் அவரின் எதிர்பார்ப்புக்கு பொருளாதார பிரச்சனை குந்தகமாக அமைந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பு விடுதலாயினான். எனக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியும், எந்த ஒரு உதவியும் எனக்கு தரவில்லை. புலம்பெயர் மக்களால் சில நிதிகள் சேர்க்கப்படுவதாக கேள்விப்பட்டும் ஊனமுற்றவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இந்த நிலையை கால் பாரங்கள் தூக்கி எந்த ஒரு வேலையும் செய்கிறார்கள்.
விடியலுக்காய் விரைந்த இந்த முன்னாள் போராளியின் வாழ்வு ஒன்றும் இருண்ட யுகமாகவே காணப்படுகிறது. இவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் பலரின் வாழ்விற்கு ஒளியேற்றப் போவது யார்? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் தாக்கல் செய்திருந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைகளுக்காக 2 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி எழுத்துமூல சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி மணிலால் வைத்தியரத்ன விசாரணைகளையும் ஒத்திவைத்துள்ளார். இந்த 2 சந்தேக நபர்களையும் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு விளக்கமறியலில் தடுத்து வைப்பதற்கு சட்டம் அதிபர் திணைக்களம் கடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நாராயண்பேட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இலங்கை மத்திய வங்கியின் சர்ச்சைக்குரிய மற்றொரு முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி நேற்று தகவல் வெளியிட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் நண்பர் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் பாரிய மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர். அவர் இன்று மத்திய வங்கியின் ஆளுநராக உள்ளார். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மற்றொரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது. அதுவும் முன்னரை போன்று 40,000 மில்லியன் கடன் பெறுவதற்கு முறைகள் விநியோகத்திற்கு அறிவித்தல் விடுத்துள்ளனர். 80,000 பெற்றுக் கொள்கின்றனர். அந்த பழைய கொடுக்கல் வாங்கலை மீண்டும் ஒரு முறை புதுப்பிக்கின்றனர். கடந்த ஒரு வருடத்தில் இலங்கை மத்திய வங்கி விநியோகித்த முறைகளை முதல்நிலை சந்தையில் பெற்றுக்கொண்டு மேலதிகமானவற்றை மத்திய வங்கியின் ஆளுநர் மருமகனின் நிறுவனத்திற்கு பெற்றுள்ளார். 1300 பில்லியன் ஊழியர் சம்பளாப நிதியத்தில் உள்ளது. ஊழியர் சம்பளாப நிதியத்துக்கு நேரடியாக கொள்வனவு செய்ய முடியும். இல்லாவிடின் இதற்காக முதலீடு செய்ய முடியும். எனினும் அதற்கு பதிலாக தற்போது என்ன செய்கின்றனர்? ஊழியர் சம்பளாப நிதியத்துக்கு முதல்நிலை கணக்காளர்களிடமிருந்தே பெற்றுக் கொள்கின்றனர். 1000 பில்லியன் முறைகளை 100க்கு 1% விலை குறைப்பில் வழங்கும் போது ஊழியர் சோபலாம நிதியத்திற்கு 80 பில்லியன் நட்டம் ஏற்படுகிறது. நாம் இது குறித்து அரசாங்கத்துக்கு ஏற்கனவே கூறியுள்ளோம். ஊழியர் சோபலாம நிதியத்தை கொள்ளையிடும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கூறியிருந்தோம். இது குறித்து நாம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஊழல் ஒழிப்பு செயலாளர் அலுவலகத்திலும் எதிர்வரும் புதன்கிழமை முறைப்பாடு செய்ய உள்ளோம். සේවක අර්ථසාධක කරමුදල මේ විදිහට කොල්ල කණ එක වහම නවත්තන්න ඕනේ. අපි ඉදිරියේදී අල්ලසා දූෂණ විමර්ශන කොමිසමටත් ඒ වගේම දූෂණ මාර්ගන කමිටු ලේකම් කාර්යාලයටත් පැමිණිලි කරන්න මේ බදාදා පැමිණිලි කරන්න අපි කටයුතු කරනවා. கடலுக்குள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை வீசும் 20 நாடுகளில் இலங்கை 5வது இடத்தில் உள்ளது. இன்டர்நேஷனல் பிசினஸ் டைம்ஸ் சஞ்சிகை மேற்கொண்ட ஆய்வுகளின்படி இது தெரியவந்துள்ளது. கடலுக்குள் கழிவுகளை வீசும் 192 நாடுகளில் அதிக அளவில் கழிவுகளை கடலுக்குள் வீசும் 20 நாடுகள் பெயரிடப்பட்டுள்ளன. இந்த 20 நாடுகளில் இலங்கை 5வது இடத்தில் உள்ளது. கடலுக்குள் கழிவுகளை வீசும் நாடுகளில் முதலிடத்தில் சீனாவும் 2ஆம், 3ஆம், 4ஆம் இடங்களில் முறையே இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த ஆய்வுகளின் பிரகாரம் இலங்கையில் ஒரு வருடத்துக்கு சுமார் 1.59 மெட்ரிக் டன் கழிவுகள் கடலுக்குள் இடப்படுகின்றன. ஹரன் செனன் தோட்டத்தில் 9 பெண்கள் குளவிக்கோட்டிற்கு இலக்காகியுள்ளனர். செனன் ஜிடி பிரிவில் குழந்தை பார்த்துக் கொண்டிருந்த பெண்களை இன்று முற்பகல் 11:30 மணி அளவில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்கானவர்களில் 3 பெண்கள் வட்டவளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். மேலும் 6 பேர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கிளிநொச்சி மாவட்டத்திற்கான இறுதிக்கட்ட அமர்வுகளை இன்று ஆரம்பித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்டோருக்கான சாட்சி பதிவு இன்று நடைபெற்றது. இன்று மாலை 6 மணி வரை 241 பேர் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தனர். இன்றைய அமர்வுக்கு 360 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இன்றைய அமர்வில் இதுவரையில் 69 புதிய முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடைசி நாள் வந்து 2009 5ஆம் மாதம் 19ஆம் தேதி என்ன நடந்தது? பஸ்ல வச்சு ஒரு ஜோசப் சோவிய ஃபாதரோட 48 பேர் ஒன்றா பணம் நடந்து பஸ்ல கொண்டு ஓமந்தேரியிலிருந்து எடுத்துக்கொண்டு போனாங்க. 48 பேர் இருந்தாங்க. அதில் இடத்துல 10 ரூபாயில சொர்க்கபுரமன் நடத்துறது சரம் நடந்தாங்க. சிடி பஸ்லாம் ஏற்றி கொண்டு போய் ஓமந்தேரி வரைக்கும் பிடிச்சி ஏற்றி இருக்கிறாங்க. அங்கிருந்து இங்க கொண்டு போனான்னு தெரியாது. அது கூட்டிட்டு போனா அப்புறம்
இதுவரையும் எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் நானும் எங்க பதிவிருந்தாலும் 2009 இருந்து 9-10 பதிஞ்சு கொண்டே இருக்கிறேன். போகாதவும் இல்லை. அதே பிறகு இவரை பற்றி ஒற்று தகவலும் எனக்கு நிறைய பேரை கூட்டிட்டு போனேன். ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கிறது 2009 இருந்து 2010 பிறகு நான் குறுக்காவலியம் தான் ஐயம்பதுலாம் படிப்பிச்சோம் கடைசியா. அப்ப நாம அங்க கேட்ட போது ஒரு வருஷத்துக்கு 2009 இருந்து 2010 5ஆம் மாசம் மட்டும் சம்பளம் தந்தவர். அது ஒரு வருஷத்துக்கு தந்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்ட போது இந்த லெட்டர் எனக்கு அனுப்பியிருக்கேன். என்னன்னு சொன்னால் இவற்றை மகனுக்கு எடுக்க தர சொல்லி அல்லது இவருக்கு சைனோட கடிதம் எழுதி சைன் வாங்கி கொண்டு வந்து நான் தந்தேன். என்ன தந்தா நாங்கள் சம்பளம் இதுக்கு என்ன நடவடிக்கை பிறகு நாங்கள் எடுக்கிறோம் சொல்லி. அப்ப நீங்க மரண சான்றிதழ் கேட்க முடியாது? நான் கேட்க மாட்டேன். வசதி எட்டி கொண்டு போனாலும் என்ன மாதிரி சொல்லிக்கிறேன் நான் வாங்குறது. சுப்பிரமணியம் இந்திர பூவதி. சுப்பிரமணியம் இந்திர பூவதி. இந்திர பூவதி 6 பேர் மகன். அவருடைய பெயர் சுப்பிரமணியம் மூந்தன். மூந்தன் எப்படி காணாமல் போனார்? அவர் இந்தியாவுக்கு போனவர் காணாமல் போனார். அவர் 99. அவர் சோழாவிரிக்கு அந்த 2 வருஷத்துக்கு பிற்பாடு நாங்க அறிஞ்சோம். அது 99 நான் மதமட்டாங்க போனவர். அது அந்த தேதியும் போனவர். நாங்க அவரை காண இல்லை. அதுக்கப்புறம் நாங்க அவரோட சந்திக்கல. அவர் சோழாவிரிக்காவில் இருக்கிறார். அங்க என்ன கடை அது அங்க இருந்து வந்த ஒரு ஆள் எங்களுக்கு சொன்னது இப்படி 3 பேர் அங்க இருக்கிறாரு. உங்கள்கிட்ட சொன்னதா? எங்க சொந்த ஒரு மருமகனிட்ட சொன்னது. கம்பஹா யக்கல அழுத்கம பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து வியாபார நிலையத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கார் வியாபார நிலையத்தில் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. விபத்தில் வியாபார நிலைய உரிமையாளர் மற்றும் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். காங்கேசன்துறை தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் வதீரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண அமைச்சர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை, ஆணையர் உப்பளம், ஓட்டு தொழிற்சாலை ஆகியவற்றை மீண்டும் இயங்க வைப்பது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. சீமெந்து தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படுவதற்கு எல்லோரும் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் லைம்ஸ்டோனை இந்த பிரதேசத்திலே அகழ்வது இனிமேல் எந்த ஒரு காலகட்டத்திலும் செய்யப்படக்கூடாது என்ற எல்லோருடைய ஒருமித்த வேண்டுகோளும் மிகமளவாக ஏற்றுக்கொள்ளப்படும். மாவட்ட இளைஞர் ஊழியர்கள் தான் இந்த தொழிற்சாலையிலே வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதே போல பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் திட்டம் வருமாக இருந்தால் நடைமுறைப்படுத்துவதால் வடமாகாணத்தை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஐந்தரேசன் அவர்கள் அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் அபிவிருத்தி பாதையை நோக்கி பயணிக்கின்ற போதிலும் மலையக மக்களின் வாழ்க்கை இன்னமும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் தலவாக்கலை ஆக்ஸ்போர்ட் தோட்டம். தலவாக்கலை ஆக்ஸ்போர்ட் தோட்டத்தில் வாழும் மக்கள் குடிநீர், போக்குவரத்து வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள குடியிருப்புகள் இதுவரை காலமும் புனரமைக்கப்படாமல் உள்ளமையினால் மழைக்காலங்களில் மழைநீர் தங்களின் குடியிருப்புகளுக்குள் உட்புகுவதால் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக மக்கள் கவலை. மீட்டிங்க்கு போனோம். அங்கே ரமேஷ் சார் சொன்னாரு, ஆறுமணி சொன்னாரு, திவான் சார் சொன்னாரு, சம்பளம் எடுத்துக்காருன்னு சொல்லி இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. நாங்கள் இருக்கிறது ஒரு குடிசை வீட்டில் தான். காலம் ஒன்றும் கட்டி கொடுக்கல. வீடு ஒழுகுது. 8 வீட்டில் தான் இருக்கிறோம். 200 நெட்டு வாங்கிட்டு 3 வரைக்கும் போடுறதுனால வேண்டாம் வீடு ஒழுகும். ரணில் சாரும் திகாமல சார் சொல்லியிருந்தாரு சம்பளம் உங்களுக்கு ஒய்ஃபி தரும்னு சொல்லி. அது இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. தோட்ட தொழிலாளருக்கு அதில் எதிர்பார்க்காத சம்பளத்தை
சம்பளத்தை எதிர்பார்த்து இன்னும் அது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆரம்பம் நம்ம சரி மல்லிகைப்பூ வந்திருந்தாரு, அவர் சொன்னாரு நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் இருக்காரா எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் இந்த தோட்ட தொழிலாளிக்கு ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. நாங்க அதை செஞ்சு தரோம், பகரம் போட்டு தரோம், ரோடு செஞ்சு தரோம். ஆனா இன்னமும் நாங்க அந்த ரெட்டு வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி குறைவு, ரோட்டு வசதி குறைவு. எங்களுக்கு எல்லாருமே செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒருத்தருமே இதெல்லாம் கணக்கு எடுக்கிறாங்கல்ல. தேர்தல் காலத்தில் மாத்திரம் வாக்குகளை கேட்டு வரும் அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து விடுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தலால மீட்டிங்ல ரணில் சேரும் திகாமரம் சேரும் சொன்னாரு, நல்ல சம்பளம் வாங்கி தரோன்னு. அவரும் இதற்கிய சம்பளத்தை பத்தி எந்த கதையும் காய்க்கலைங்க. ஆர்மங்கண்ணமா சார் வந்தாரு அட்டனுக்கு, அந்த மீட்டிங்ல சொன்னாரு 1000 ரூபாய் வாங்கி தரேன்னு. அவரும் எதுவுமே காலையில போட்டுக்கல. இப்ப நிலைமைக்கு எங்களுக்கு லைட்லயும் ஒரு வீடு கட்டித்தாரேன்னு வீடு வீடா சொன்னாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இந்த மாசம் முடிஞ்ச அடுத்த மாசம் நாங்க உங்களுக்கு நிலம் தாரோம், வீடு கட்டித்தாரோம், அந்த பழைய லைட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னமும் அந்த பழைய லைட்ல தான் நாங்க 10 பேர். சமஷ்டி தீர்வு தொடர்பில் எந்தவித இணக்கப்பாடும் இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று வலியுறுத்தியது. வடமாகாண சபையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்வு மற்றும் அரசியலமைப்பிற்கான கொள்கை வரைவு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று தமது நிலைப்பாட்டினை அறிவித்தது. புதிய அரசியலமைப்புக்கான வரைவை தயாரிக்கும் போது அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட வரைவை வடமாகாண சபையின் முதலமைச்சர் அண்மையில் வடமாகாண சபையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். இந்தியாவில் மாநிலங்கள் மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டிருப்பதைப் போல இலங்கையானது அடிப்படையில் 2 பரந்த மாநிலங்களாக, அதாவது பெரும்பான்மையாக தமிழ் பேசும் பிரதேசத்தை கொண்ட வட மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஒரு மாநிலமாகவும் மற்றும் பெரும்பான்மையாக சிங்களம் பேசும் பிரதேசத்தை கொண்ட ஏனைய 7 மாகாணங்கள் மற்றொரு மாநிலமாகவும் பிரகடனப்படுத்தப்படல் வேண்டும். எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களும் ஏனைய சமூகங்களில் ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது அவர்களில் தங்கியிருப்பவர்களாக இருக்கும் வகையில் அவர்களை சார்ந்து இருக்கவோ வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் ஒற்றையாட்சி முறைக்குரிய அரசாங்கத்துக்கு பதிலாக கூட்டாட்சி சமஷ்டி முறைக்குரிய அரசாங்கம் ஒன்றை நிறுவ வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. அதிகாரமானது ஒரு சமூகத்தில் குவிக்கப்படும் அபாயத்தை தவிர்த்து அதிகாரங்கள் சகல சமூகங்களுக்கிடையேயும் சமனாக பகிரப்படுவதை